Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல்ல ரிங் நாட் வச்சு ஒரு டிசைன் பண்ண போறோம். நான் லாஸ்ட் வீடியோல ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே வச்சு ஒரு டிசைனிங் வீடியோ போட்டிருந்தேன். சும்மா சிம்பிளா ஒரு ஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டியிருந்தேன். இது எல்லாமே டிசைனிங் நான் பண்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக மட்டும்தான். இதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இதுக்குள்ளாரதான் வந்துட்டு ரிங் நாட் போட போறேன். ரிங் நாட் வச்சு ஒரு ஃப்ளவரே வந்து நான் மேக் பண்ண முடியும். இதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஷேப் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது இந்த நாட் பொறுத்த வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுத்துறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரிங் நாட் போடுறப்ப நம்ம ரிங் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரே எக்ஸாக்ட் ரவுண்டாக வராது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்போ நம்ம கொடுக்குற அவுட்லைன் ஷார்ப்பாக இருக்காது, ஒரு மாதிரி கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். சரி ஓகேங்க, இன்றைக்கி இந்த ரிங் நாட் வச்சுட்டு எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் நார்மல் சூவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து பீடில் வந்துட்டு எப்படி அவுட்லைன் கொடுக்கறது அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். எப்போ பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்தாலும் ரெண்டு பீடை மட்டும் போடுங்க. பாருங்கள், நான் ரவுண்ட் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ரிங் நாட் போடுறதுக்கு 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே எப்பயும் போல் நூலை வந்து சுற்றிட்டு கீழே விட்டுட்டு எவ்வளோ தூரம் ரிங் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நூலை இழுத்து பிடிச்சிக்கலாம். இழுத்து பிடிச்சிக்கிட்டு கீழே ஊசியை இழுத்துருங்க. பாருங்கள், ஒரு லூப் விழுந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா இதுவும் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய ரிங்கை போட போகிறேன். அதனால் நல்லா தள்ளி தள்ளி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் போடுறப்ப சுற்றி ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டு வரணும். அதுக்கப்புறமா தான் சென்டரில் போடணும். எனக்கு இங்கே நிறைய டிஸ்டர்ப் இருக்குது. ஏன்னா நான் இது வந்து டுட்டோரியல் போட்ட மெட்டீரியல் தானே. அதனால் என்னென்னா அங்கங்கே நான் வந்துட்டு பீடெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த பீடில் போய் நூல் மாட்டுது. அதனால தான் எனக்கு வந்து சிக்கு போடுது. இல்லாட்டின்னா கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி தான் நான் ரவுண்டாக போட்டு வர போகிறேன். போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். ரிங் நாட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரிங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே ஷேப்பெல்லாம் தெரியாது. இப்படி மேலே புதுசுன்னு தூக்கிட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் வந்து பீடில் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அதில் தெரியல பாருங்கள் அவ்வளோக்கா. ஸோ அது அடியில் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. இது எதுக்காக அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஷேப்பு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான். இல்லாட்டி அவுட்லைன் கொடுக்கவே தேவையில்லை, நம்ம அப்படியே கூட பண்ணலாம். நம்ம ஷேப் கரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுருவோம். ஸோ அது அசிங்கமாக இருக்கும். அதுக்காக அவுட்லைன் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம வந்து த்ரெட்டில் கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். மெயினாக வந்துட்டு அந்த ஷேப்புக்காக மட்டும்தான் நம்ம அவுட்லைன் கொடுக்குறது. அதே மாதிரி நான் வந்துட்டு ரிங் நாட் போடுறப்போ எனக்கு வந்து நிறைய டிஸ்டர்ப் இருந்துச்சு. இங்கே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக அந்த பீடு தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோன் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம லென்த்தாக வந்துட்டு நூல் எடுத்து போடுறப்போ கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு இப்படி இதெல்லாம் ஒன்று மாட்டிக்கும். மாட்டிட்டு அதில் போடுறதுக்கே உண்மையில ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது, டிசைனில் போடுறப்ப எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு இது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன ஸ்டிச் இருக்குன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஞாபகம் வரப்போ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனி வர வீடியோவில் நாங்கள் சொல்கிறேன். இனிமேட்டுக்கு நம்ம வந்துட்டு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது. அதில் உங்களுக்கு பேசிக்காக நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எம்ப்ராய்டரிக்கு, அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அது எப்படி ஃப்ரேமில் போடுறது அப்படிங்கிற மாதிரியான பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஏதாவது ஸ்டிச் வந்து விட்டு போயிருந்ததுன்னா அதையும் வந்துட்டு நான் அதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் டுட்டோரியல் வந்துட்டு கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை ஆரி எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.